Hi plus 2 students, exercise 1.2 third sum, find the inverse of each of the following. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் காஸ் ஜோர்டான் மெத்தட். ஸோ வந்து கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு ஏன்னு எழுதுங்க. ஸோ இது 2 into 2 மேட்ரிக்ஸ் 2, -1, 5, -2. ஸோ ஜோர்டான் மெத்தட் படி a/i2 a bar i2 அதை எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு a எழுதுங்க. 2, -1, 5, -2 பார் 2 into 2 மேட்ரிக்ஸ்னால i வந்து 1, 0, 0, 1 அப்படி எழுதணும். ஸோ 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து i எழுதுகிறோம். i அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். சரி, இப்போ நமக்கு யோசிக்கணும். இதில் இந்த ஃபஸ்ட்டு இதில் நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். சரிங்களா? ஈக்குவலான் ஃபார்ம் படி ஃபஸ்ட்டு இதில் என்ன வரணும்? 1 வரனால நமக்கு 2 இருக்குது. ஸோ இதை 1 பண்ணணும் அப்படின்னா R1, அதாவது ரோ 1, இது ஃபுல்லாக இந்த ரோ 1 1/2 டிவைட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆயிரும்? ரோ 1 ஃபுல்லாக 1/2 பண்ணிங்கன்னா 1 ஆயிரும். இது -1/2 பார் இது 1/2 0. ரோ 2 நான் எதுவும் பண்ணலை. ஸோ 5, -2, 0, 1 அப்படி தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன யோசிக்கணும்னா, இந்த இடத்துல என்ன செய்யணும்? 0 வரணும். ஆனால் 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ரோ 1 இருக்கு இல்லையா? சரி, ரோ 2 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ரோ 2 சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரோ 1 5 மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ணால் இதில் 5 வரும். அப்போ ரோ 2 இருந்து என்ன செய்யுங்க? சப் பண்ணிடுங்க. இப்போ ரோ 2 -5R1. ஸோ இதை வந்து 5 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி என்ன செஞ்சீங்க? கற்பனை பண்ணிக்கிடுங்க. அப்புறம் இதிலேருந்து இதை என்ன செய்யணும்? சப் பண்ணணும். அதுதான் விஷயம். ஸோ ரோ 1 நான் எந்த இதுவும் பண்ணலை, அப்படி தான் இருக்குது. 1 -1/2 பார் 1/2 0 இது அப்படி தான் இருக்குது. ரோ 2 மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இதிலேருந்து இதை கழிக்க போகிறேன், சப் பண்ண போகிறேன். ஆனால் இதை 5 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். நீங்கள் ரஃபாக சைட்லனா என்ன பண்ணிக்கிடுங்க? போட்டு வச்சுக்கிடுங்க. இதை 5 மல்டிப்ளை பண்ணுறதை நான் இதில் போடுறேன். ரஃபாக 5 -5/2 ஆர் 5/2 0. சரிங்களா? ரஃப் ஒர்க்கு தான், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதில் இருந்து தான் இதை ரோ 2 இருந்து ரோ 1. இப்போ நமக்கு ரோ 1 இது கிடையாது. இது 5 - 5 0 -2 மைனஸ், அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். -2 + 5/2. ஸோ கவுனிங்க. -2 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ +5/2 வரும். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா -4 + 5/2. இந்த 2 என்ன செய்யறேன்? இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/2 வரும். இது 1/2. ஸோ 0க்கு 1/2, அப்புறம் 0 5/2. ஸோ -5/2. அப்போ என்ன வரும்? -5/2 வரும். நெக்ஸ்ட்டு 1 ரோ 2 1 -0 1 -0 1 தான் வரும். ஸோ இதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன செய்யலாம்? இப்போ இந்த பகுதியை யூனிட் மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு இதில் 1 0 இருக்குது. அப்போ இங்கே 0 1 வரணும். இப்போ 1க்கு அடுத்து இங்கே வந்து இருந்து 0 வரணும், ரோ 1. அதனால் ரோ 1 நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா ரோ 1 + ரோ 2 இப்படி தான் மாற்ற போகிறேன். நல்லா பாருங்கள். ரோ 1ஐயும் ரோ 1ம் ரோ 2வையும் ஆட் பண்ண போகிறோம். 1 + 0 1 தான். -1/2 + 1/2, அப்போ 0 ஆகிடும். 1/2 ப்ளஸ்ஸு -1 இதுதான் இருக்குது. அப்போ என்ன வரும்? ரஃப் ஒர்க்கு தான் இது. ஸோ 1/2 ப்ளஸ்ஸு மைனஸும் மைனஸ் ஆகிடும். 5/2 அப்போ ஈக்குவல் டு -4/2 வரும். ஸோ ஆன்சர் வந்து -2 வந்துடும். சரிங்களா? அப்போ -2. அடுத்தது 0 +
0 + 1 1. ஸோ ரோ 1 சேஞ்ச் பண்ணியாச்சு. மீதியெல்லாம் அப்படி தான் இருக்குது. 0 1/2 -5/2 1. மீதியெல்லாம் அப்படி தான் இருக்குது. அடுத்தது இப்போ இந்த இடத்துல 1 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? ரோ 2 சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இந்த இடத்துல 1 வரணும் அப்படின்னா இந்த ரோ 2 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 R2. அப்போ என்ன ஆயிரும்? ரோ 1 அப்படி தான் இருக்குது. 1 0 -2 1 அப்படி தான் இருக்குது. 0 2 × 0 0 1/2 × 2 2 கேன்சல் ஆயிரும் 1 வரும். -5/2 × 2 -5 வரும். 1 × 2 2 வரும். ஸோ பார்த்தீங்களா? அப்போ இது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் உள்ளே போய் நமக்கு வர்ற வேல்யூ இதுதான் வந்து நமக்கு இன்வர்ஸ். இதை தான் தூக்கி அப்படி எழுதணும். A inverse = -2 1 -5 2. ஸோ இதான் நமக்கு வந்து இன்வர்ஸ்.